அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தாயுமானவர் திட்டத்திற்கான வயதை 70 65 தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. அதிமுகவிலிருந்து சர்வாதிகார போக்கில் எடப்பாடி பழனிசாமி தன்னை நீக்கியிருப்பதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 53 ஆண்டு காலம் இரவு பகல் பாராமல் உழைத்த தன்னை அதிமுகவிலிருந்து நீக்கியதால் மனவேதனையில் கண்ணீர் சிந்துகிறேன் என உருக்கமாக பேசினார். முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். தற்காலிக பொதுச்செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். விதிகளின்படியே செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 6 மாதமாக கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதால் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசித்துதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். திரு கே. செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க முக்கிய பங்காற்றியதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். இபிஎஸ் எடுத்த தவறான முடிவுகளால் தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்புகளை இழந்ததாகவும் குற்றம் சாட்டினார். முடிவின் காரணமாக பல்வேறு சோதனையின் காரணமாக கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆனால் புரட்சித் தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது தோல்வி என்பதே அவர் வரலாற்றில் இல்லை என்ற வரலாற்றை படைத்தவர். செங்கோட்டையன் விஸ்வாசி என்றால் அமைச்சரவையிலிருந்து ஜெயலலிதா நீக்கியது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கியதே நான் தான் எனவும் விளக்கமளித்தார். அம்மாவே பதவி புரிச்சிட்டாங்களே, அம்மாவே 2015 நினைக்கிறேன், அவர் 14லயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்களே. நாங்கள் 21 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். கொடநாடு வழக்கில் இபிஎஸ் மீது திமுக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் பி டீமாக யார் செயல்படுகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்றார். கொடநாடு வழக்கில் அதிமுக ஆட்சியில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் தான் பி டீம் என விமர்சித்துள்ளார். அதிமுகவில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் நோக்கில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை சந்தித்தேன். கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களுடன் பேசியதால் அதிமுகவில் இருந்து தான் நீக்கப்பட்டிருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். ஹிட்லர் மனப்பான்மையில் செயல்படும் இபிஎஸ் தனது லாபத்திற்காக அதிமுக அடிப்படை விதிகளை மாற்றியதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர எடப்பாடி பழனிசாமி வழிவகுத்திருப்பதாக விமர்சித்தார். திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் மத்திய பாஜக அரசுக்கு முதல் பரிசு கொடுக்கலாம் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் வட இந்தியர்களை சகோதரத்துவத்துடன் நடத்துவதாக அவர் பதிலளித்துள்ளார்.
ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் காக்கிநாடா வெங்கடேஸ்வரா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏகாதேசி என்பதால் கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர். அத்துடன் சின்ன திருப்பதி என கோவில் நிர்வாகம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிலையில் பக்தர்கள் அதிக அளவில் கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் நுழையவும் வெளியில் செல்லவும் ஒரே பாதைதான் வைக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கோவிலின் ஒரு பகுதியில் கட்டுமானம் நடந்து வந்ததாகவும் கூட்டம் அதிகமானதால் கேட்டை மூடியதுதான் இந்த கோர விபத்துக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தவிக தலைவர் விஜய் நின்று பேசிய இடத்தில் 3D டிஜிட்டல் ஸ்கேனர் கருவி மூலம் சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக ஆய்வு செய்தனர். முதல் நாளில் 300 மீட்டர் தூரத்திற்கு அளவீடு செய்யப்பட்ட நிலையில் 2வது நாளாக 500 மீட்டர் தூரம் வரை 5 மணி நேரமாக அளவிடும் பணி நடைபெற்றது. இதையொட்டி போலீசார் அப்பகுதியில் கயிறு மூலம் தடுப்பு ஏற்படுத்தி போக்குவரத்துக்கு தடை விதித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணியின் ஆலோசனை கூட்டம் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. தவிகவின் மண்டல மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் அணியின் ஒருங்கிணைப்பாளர்கள் சுமார் 250 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மேலும் 38 இடங்களில் விரைவில் ஹெல்த் வாக் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஹெல்த் வாக் நடைபயிற்சி பாதைகள் உருவாக்கப்படும் என அறிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வால்பாறையில் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது. சுற்றுலா பயணிகள் வசதிக்காக எளிதில் இ-பாஸ் பெறும் வகையில் ஆழியார் சோதனை சாவடியில் QR கோட் போர்டு வைக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் சுற்றுச்சூழல் பூங்காவை மேம்படுத்தும் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாற்றுப் பண்ணை மரங்கள் நடுதல், நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தும் பணி நடைபெறுகிறது. இலவச பொருட்களோடு பெண்களை ஒப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் CV சண்முகம் பேசிய விவகாரம். வருகிற 7ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என மாநில மகளிர் ஆணையம் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக 2வது முறையாக மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். சுமார் 30 நிமிடங்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் ஆதீனம் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய தண்ணீர் லாரி ஓட்டுநரான சங்கரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 2 பைக்குகள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் தீ பற்றி எரிந்தது. பைக்கில் பயணித்த இருவரும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் இளைஞரின் கழுத்தை அறுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்பகை காரணமாக இளைஞரை கத்தியால் கிழித்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா. அரசு சார்பில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
CMS-3 செயற்கைக்கோள் நாளை விண்ணில் செலுத்தப்பட உள்ள நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் வழிபாடு நடத்தினார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து CMS-3 செயற்கைக்கோள் IBM-3 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த பயணம் வெற்றியடைய வேண்டி இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் குழுவினர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு நடத்தினர். செயற்கைக்கோளின் மாதிரியை ஏழுமலையான் திருவடிகளில் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தனர். விஞ்ஞானிகள் குழுவினருக்கு தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் மற்றும் வேத ஆசி வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை உதவி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நாளை ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சத்தீஸ்கரில் சாலை மார்க்கமாக காரில் சென்ற பிரதமர் மோடிக்கு வழி நெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் கடந்த 2000ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி உதயமான நிலையில் அம்மாநிலத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் 14,260 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி சென்றுள்ளார். நவராய்பூரில் சாலை மார்க்கமாக பிரதமர் காரில் சென்றபோது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்றனர். சத்தீஸ்கர் சென்றுள்ள பிரதமர் மோடி இதய நோய்க்கு சிகிச்சை பெற்ற குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். நவராய்பூர் அடல் நகரில் உள்ள மருத்துவமனையில் பிறவியிலேயே இதய நோயால் பாதிக்கப்பட்ட 2500 குழந்தைகள் வெற்றிகரமாக சிகிச்சை பெற்றனர். அந்த குழந்தைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு. தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சரை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்தார். இந்தியாவில் தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளாவை அறிவிப்பது ஒரு புதிய சகாப்தம் என அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். கேரள மாநிலம் உதயமான இந்த நன்னாளில் சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிடுவதாகவும் இதன் மூலம் கேரளா புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கூடிய முதல் அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று எனவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். சபரிமலை கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக முக்கிய ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு கைப்பற்றியுள்ளது. சபரிமலை கோவிலில் பதிக்கப்பட்டுள்ள தங்க தகடுகளிலிருந்து தங்கம் திருடப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேர் சமீபத்தில் கைதாகினர். இந்த நிலையில் இந்த வழக்கில் 27 வருடங்களுக்கு முன் பதிக்கப்பட்ட தங்க தகடுகள் தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகிறது. பல்வேறு காரணங்களை கூறி ஆவணங்களை ஒப்படைக்க தேவசம் போர்டு மறுத்தது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே மும்பையில் புறநகர் ரயிலில் பயணம் செய்தார். வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக மகா விகாஸ் அகாதி கூட்டணி சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பொதுமக்களுடன் உள்ளூர் ரயிலில் ராஜ் தாக்கரே பயணித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் மாவட்டத்தில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் பள்ளிக்கு செல்ல மறுத்ததால் அந்த சிறுவனை அவரது சகோதரர்கள் கட்டிலோடு பள்ளிக்கு தூக்கி சென்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் அதிகம் பரவி வருகிறது. படுக்கையை அந்த சிறுவன் கெட்டியாக பிடித்துக் கொண்ட நிலையில் ஆசிரியர் வந்த பின் சமாதானப்படுத்தி கட்டிலிலிருந்து இறக்கி வகுப்பறையில் அமர வைத்துள்ளனர். तो खाट को लेके आ गया स्कूल।